ஓம் ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகுः. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய அளவற்ற கருணையினால் நமக்கெல்லாம் அவ்வப்பொழுது சத்சங்கம் கிடைக்கப்படுகின்றது. சத்சங்கத்தினுடைய நோக்கம் சத்தியத்தினுடைய சங்கத்தை நாம் உணர்வது. எது சத்தியம் என்றால், 3 காலங்களிலும் எது அழியாமல் இருக்கின்றதோ அது சத்தியம் என்று வர்ணிக்கப்படுகின்றது. இந்த சத்தியத்திற்கு ஆதாரமாக உபநிடதங்கள் விளங்குகின்றன. அடிக்கடி இந்த சத்சங்கத்தில் உபநிடதங்களுடைய ஆதாரத்தை கொண்டு சொல்லப்பட்ட உண்மைகளை நினைவு கூறுவது என்பது இறைவனுடைய பேரருள். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று பெரியோர்கள் கூறுவார்கள். உபநிடதங்கள் கூறுகின்ற சத்தியம் என்ன என்றால், உபநிடதங்களுடைய வாக்கியத்திலேயே பார்க்கும் பொழுது, ஐத்தத் ஆத்மியம் இதகும் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ. எல்லா உபநிடதங்களுடைய சாரமாக இந்த ஒரு வாக்கியம் இருக்கின்றது, தத்துவமசி. இந்த தத்துவமசி என்ற இந்த வாக்கியத்திற்கு எல்லா ஆச்சாரியார்கள், சமய குரவர்கள் வியாக்கியானம் அளித்திருக்கின்றார்கள். சுருக்கமாக சொன்னால், அதுதான் நீ. தத்துவமசி என்றால் தமிழில் அதுதான் நீ. எதுதான் நான்? ஐத்தத் ஆத்மியம் இதகும் சர்வம் தத் சத்தியம் தத்துவமசி ஸ்வேதகேது. தது சத்தியம், அந்த உண்மை, அதுதான் நீ என்று கூறும் பொழுது கேட்கின்ற நமக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். நான் அந்த உண்மையை எங்கோ தேடிக்கொண்டிருக்கின்றேன். இதுவரை நான் கேள்விப்பட்டதெல்லாம் அந்த உண்மை வைகுண்டத்தில் இருக்கின்றது, கைலாயத்தில் இருக்கின்றது, என்னுடைய மனதில் இருக்கின்றது என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஆனால் நான் தான் அது என்று சொல்லுகின்றீர்களே, எப்படி என்றால், உபநிடதங்கள் அதுக்கு வியாக்கியானங்கள் பல விதங்களில் கொடுக்கின்றது. நம்ம இறைவனை தேடும் பொழுது எப்படி தேடுறோம்? ஒன்று வெளியே தேடுறோம், ஒன்று உள்ளே தேடுறோம். அப்போ தேடுறவர் யார்? தேடுறவர் சத்தியமாக இறைவன் இல்லை அப்படின்ற எண்ணத்தோடு தானே தேட முடியும். யார் நான் இல்லையோ அவரை தான் நான் தேட முடியும், இல்லையா? எது என்னிடத்தில் இல்லை என்று எனக்கு படுகின்றதோ அதை தான் நான் தேட முடியும். என்னுடைய ஆச்சாரியர் சொல்லுவார், ஒருவர் கழுதை வாங்குவதற்காக சென்றாராம். 6 கழுதைகள் வாங்கி கொண்டு வந்தார். தூரம் அதிகமாக இருக்கவே ஒரு கழுதையின் மீது அமர்ந்து கொண்டு வந்திருக்கின்றார். வீடு வந்து சேர்ந்த உடனே எல்லா கழுதையும் வந்துடுத்தான்னு செக் பண்ணுறார். 1 2 3 அப்படின்னு பார்த்தா 5 கழுது தான் அவர் கண்ணுக்கு படுது. உடனே அவருக்கு பதட்டம் ஆகிடுது. ஐயோ அப்படின்னு அலறும் பொழுது வீட்டில் இருந்து அவங்க மனைவி வராங்க வெளியில். என்ன ஆச்சு அப்படின்னு. ஒரு கழுதையை காணோம். அப்படியா? எத்தனை கழுதை வாங்கினீங்க? 6 கழுதை வாங்கினோமா. அந்த அம்மா பார்த்தோன்னு புரிஞ்சிட்டாங்க. சரி, இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? 5 தான் என் கண்ணுக்கு தெரியுது. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, 7 கழுதை என் கண்ணுக்கு தெரியுது. இவரோடையும் சேர்த்து. அப்போது தேடுறோன்னாவே அது நம்ம இல்லைன்னு அர்த்தம் தானே. எதை தேடுகின்றோமோ
தேடுதலுக்கு உண்டான உற்சாகத்தை கொடுப்பதே என்ன கருத்து? நான் அது இல்லை. ஆனால் உபநிடதங்கள் கூறுகின்ற உண்மை எது அப்படின்னா நீதான் அது. அப்போது இதை புரிந்து கொள்வதற்கு எத்தனை வாழ்நாள் நம்ம முயற்சி செய்தாலும் தகும். அதை உடனடியாக புரிந்து கொள்ள முடியாது நம்முடைய மனதினால். காரணம் என்னென்னா, நம்முடைய மனது எப்பொழுதுமே பராஞ்சி காணி வெதினத் ஸ்வயம்பு தஸ்மாத் பராங் பஷ்யதி ந அந்தராத்மன் கஷ்டித் தீரஹா பிரத்யகாத்மானம் ஐக்ஷத்து ஆவருத்திய சக்ஷுகு அமிர்தத்துவம் இச்சன். மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு சொல்கிறாரு பகவான். யம தர்மராஜா, மனிதனுக்கு இருக்கின்ற ஒரு பிறப்பு குறை என்ன என்றால், எல்லாவற்றையும் அவனால் அறிந்து கொள்ள முடியும், தன்னை தவிர. ஏன் அப்படின்னா, அவன் அறிந்து கொள்ளுகின்ற உபகரணங்கள் இருக்கின்றதல்லவா, மனம், புலன்கள், இதெல்லாம் வெளிமுகமாக திருப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. கண்ணால் எல்லாத்தையும் பார்க்குறோம். நம்ம கண்ணை பார்க்க முடியுமா? கண்ணால் எல்லாத்தையும் பார்க்குறோம். நம்ம கண்ணை பார்க்க முடியுமா? கண்ணால் கண்ணை பார்க்க முடியாது. அதனால் கண் இல்லைன்னு அர்த்தமாகிடுமா? பார்க்கறதுனாலேயே நான் பார்க்கவில்லை என்றாலும் எனக்கு கண்கள் இருக்கின்றன எப்படி புரிந்து கொள்கின்றோமோ, அதுபோல இந்த உபநிடதங்கள் கூறுகின்ற உண்மையை புரிந்து கொள்வதற்கு நமக்கு கடினமாக இருக்கின்றது. புலன்கள் எல்லாம் வெளிமுகமாக இருக்குது. அதனால் நம்மை பற்றி யார் என்ன கேட்டாலும் நம்ம என்ன சொல்கிறோம்? எத்தனையோ விஷயம் சொல்கிறோம். இது என்னுடைய, நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறோம்? பேரை சொல்கிறோம். அது உன் பேரப்பா, நீ யார்? உடனே இன்னாருடைய குழந்தைன்னு சொல்கிறோம். அது உங்கள் அப்பா பேரப்பா, நீ யார்? இப்போ சொல்கிறோம். அது நீ படித்த படிப்பப்பா, நீ யார்? நான் ஒரு ஆண் பிள்ளை, நான் ஒரு மனிதன் அப்படின்னு கடைசியாக நிறுத்துவோம். அப்போ உபனிஷத் சொல்லுது, அது உன்னுடைய ஜெண்டர், இனம், அது உன்னுடைய ஸ்பீஷிஸ், மனித இனம் நீ அப்படின்னு சொல்கிறது போது நீ யாருன்னு திருப்பி கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்கிறோம்? தெரியல சுவாமி, நீங்களே சொல்லிடுங்கோ. அப்போ சொல்கிறது தான் இந்த உண்மை தத்துவமசி. இப்போ இந்த உண்மையை புரிந்து கொள்வதற்கு மகான்கள் என்ன சொல்கிறாங்க? ஒரு வழிமுறையை கடைபிடியுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லா புரிதலுமே ஒரு வழிமுறையை வைத்து தான் நாம் புரிந்து கொள்கின்றோம். சின்ன குழந்தையிலிருந்து தாய் என்ன சொல்கிறா? இது உன்னுடைய அப்பா அப்படின்னு சொல்கிறா. அந்த குழந்தைக்கு என்ன புரியும்? அப்பான்னா அப்பான்னா என்னன்னு புரியும்? சொல்லுங்க. அப்பான்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியணும் தானே, அப்போ தானே புரியும் அப்பான்னு. அப்போது ஒரு வழிமுறை பயன்படுத்தப்படுகின்றது. அதே மாதிரி இப்போவும் இந்த உண்மையை புரிந்து கொள்வதற்கு ஒரு வழிமுறை என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தத்துவமசியை வைத்தே தஸ்யத்வம் அசி, முதல்ல என்ன நினைங்கோ? தஸ்யத்வம் அசி. சம்ஸ்கிருத வியாக்கியானம் அதுக்கு உடன்பாடு அளிக்கின்றது. இப்படியும் வியாக்கியானம் சொல்லலாம். என்ன வியாக்கியானம்? தத் இஸ் ஈக்குவல் டு தஸ்ய, நீ அவனுடையவன் அப்படின்னு முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். நம்ம எப்படி, நம்முடைய புரிதல் என்ன? நான் பகவானுடையவன் என்ற புரிதல் இருக்கின்றதா? கண்டிப்பாக இல்லை. கண்டிப்பாக இல்லவே இல்லை. நீங்கள் யாருன்னு உடனே எல்லாரையும் சொல்கிறோம். எல்லா சொந்தக்கார பேரும் வருவாங்களே தவிர எங்கேயாவது ஒரு இடத்துல பகவான் சொந்தக்காரர்னு வருவாரா? நிறைய பேருக்கு பகவான் ஏடிஎம் பாக்ஸ், எனி டைம் மணி வேணும்னா போய் ஒரு தட்டு தட்டி 2 வாழைப்பழம் தேங்காய் உடைச்சி ஒரு அட்வான்ஸை கொடுத்து பகவான், இது மாதிரி ஏதோ கேட்டு வாங்கி பெறுகின்ற இடமே தவிர அவன் நமக்கு சொந்தக்காரனாக இருப்பதில்லை. முதல்ல அதை கொண்டு வரணும். அதை தான் ஆண்டாள் அம்மா பாடுவாங்க. எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உற்றோமே யாம் உமக்கே செய்வோம், குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது அப்படின்னு சொல்கிறார். நாங்கள் உங்களுடையவங்க, எங்களுக்கு உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு பாக்கியம் இல்லைன்னா வேறு யாருக்கு நீங்கள் அந்த பாக்கியத்தை தருவீங்கன்னு அடம்பிடிக்கிற அம்மா. அப்போது இறைவனை நம்முடைய சொந்தக்காரனாக பாவிக்க வேண்டும் என்று முதல்ல பெரியவங்க சொல்லித்தராங்க.
அதனால தான் குருமராஜ் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். எப்படி ஆரம்பிக்குது அவருடைய ஆன்மீக வாழ்க்கை? அவர் ஒரு கேள்வி கேட்கின்றார் அன்னை காளியிடம் சென்று, அந்த மூர்த்தியிடம் சென்று, அம்மா எல்லாரும் உன்னை மிருண்மயி, மண்ணால் செய்யப்பட்ட உருவம் என்று சொல்லுகின்றார்களே, சாஸ்திரம் உன்னை சின்மயி என்று சொல்லுகின்றது, எது உண்மை? நீ மிருண்மயியா, மண்ணால் செய்யப்பட்டவளா, அல்லது சைத்தன்யத்தால் உருவாக்கப்பட்டவளா, எது உண்மைன்னு கேட்குறார். அந்த கேட்கும்போது அவருக்கு பதில் உடனே கிடைச்சிருந்தா அவருக்கும் அன்னைக்கும் தாய் மகன் என்ற உறவு இருக்காது. ஆனால் அவருக்கு கிடைக்காததுனால அந்த ஒரு லீலை, அது இறைவன் மனித அவதாரம் செய்யும் பொழுது இந்த சாஸ்திர உண்மையை புரிய வைக்கிறதுக்காக லீலைகளை செய்கின்றான். அது என்ன லீலை அப்படின்னா, முதல்ல உறவு கொண்டாடுறார். எப்படி உறவு கொண்டாடுகின்றார்? நான் உன் குழந்தை, நீ என்னுடைய தாய், இந்தா சாப்பாடு கொடுக்குறேன், சாப்பிடு அப்படின்னு சொல்லி பூஜை புனஸ்காரங்கள் செய்து உறவு கொண்டாடுகின்றார். அந்த உறவு எப்படி ஆகுது அப்படின்னா, உறவு நெருங்க 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 சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் விலக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு சொல்லி, பைத்தியம் முத்தி போச்சு என்னன்னு சொல்லி விலகிட்டாங்க. சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பைத்தியம் முத்தி போச்சு. அப்போது இதுக்கு தயாராக இருந்தால் தான் பகவான்கிட்டேயே போகணும். இல்லைன்னா போகிற மாதிரி போயிட்டு வந்துடுறோம். எல்லோரும் என்ன பண்ணுறோம்? கையை தூக்கிட்டு போகிறோம், பகவானே அப்படின்னு போகிறோம். போனால் பார்த்தா அடுத்த அரை மணி நேரத்தில் எங்கேயோ இருக்கிறோம். உறவு கொண்டாடுவது போல் உறவு கொண்டாடுகின்றோமே தவிர, ஆனால் உள்ளூர உணர்வுகள் அந்த உறவை கொண்டாடுவதில்லை. நமக்கு ஒரு துன்பம்னு வந்தால் முதல்ல யாரை நினைக்கிறோமோ அவங்க தான் நம்முடைய முதல் உறவு, நம்முடைய மனதை பொறுத்த வரைக்கும். அப்போது உறவு கொண்டாட வேண்டும். திருநாவுக்கரசு சுவாமி சொல்லுகின்றார், விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுளன் மாமணி ஜோதியன், உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே அப்படின்றார். எப்படி விறகுல தீ ஒளிந்திருக்கின்றதோ, எப்படி பாலில் நெய் ஒளிந்திருக்கின்றதோ, அதுபோல் மாமணி ஜோதியன், பிரகாசமான உருவம் அவருக்கு இருந்தாலும் இந்த கண்ணுக்கு பார்க்குற சக்தி இல்லைன்றதுனால, சூரியன் எவ்வளோ பிரகாசம் இருந்தாலும் கண்ணுக்கு பார்த்தா தானே பார்க்க முடியும், அதனால் நமக்கு அவன் தெரிவதில்லை. அப்போ தெரியறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அவர் சொல்கிறார், உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே. அதாவது பாலை தயிராக்கி அதில் ஒரு தயிர் மத்தை போட்டு, கடையிற மத்தை போட்டு கடைந்தால், அதாவது உறவாடினால், இறைவனிடத்தில் உறவாடினால் அவன் முன் நிற்பான். சரி சுவாமி, நீங்கள் உறவாடினீங்களா அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறார், நான் உறவாடி கண்டெடுத்து கொண்டேன். திருமாலும் நான்முகனும் தேடி தேடொன்னா என் உள்ளே கண்டு கொண்டேன்றார். அப்போது மகான்கள் எல்லாம் என்ன சொல்லி தராங்கோ அப்படின்னா, முதல்ல இறைவனிடத்தில் உறவாட வேண்டும். அதற்கு என்ன பிரமாண வாக்கியம் அப்படின்னா, தஸ்ய துவம் அசி. இது உறவாடும் பொழுது என்ன ஆகும்னா, நம்முடைய மனதில் ஒரு கேள்வி வரும், உறவாடுகின்ற நான் யார், உறவு கொள்ளுகின்ற அவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இது வரைக்கும் நான் யாருன்னு எப்படி இருந்தது? மனசு கரெக்டாக ஆன்சர் வச்சுட்டு இருந்தது. நீங்கள் யாருன்னு கேட்ட உடனே கொடுத்த ஆன்சர் எல்லாம் நம்ம மனதினுடைய ஆன்சர் தானே. அதெல்லாம் எதை சொல்லுது? நம்ம உடம்பு சொல்லுது, இல்லை நம்ம செஞ்சுங்கிற வேலையை சொல்லுது, செயல்களை சொல்லுகின்றன, இல்லைன்னா வைத்து கொண்டிருக்கின்ற பதவி புகழ் பணம் இதை தான் சொல்லும். உறவாட நமக்குள்ள ஒரு ஐடென்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க, நம்மை பற்றி ஒரு கருத்து உணர்வு உருவாகும். அது என்ன அப்படின்னா, நான் ஆணோ பெண்ணோ அல்ல, நான் இறைவனுடைய குழந்தை, இறைவனுடைய குழந்தை நான். அதனால் எனக்கு உருவன்றது இருக்கே தவிர நான் அந்த உருவம் அல்ல. பக்தன் என்பவன் பிறக்கின்றான் என்று சொல்லுகின்றார் குரு மகாராஜ். இறைவனிடத்தில் உறவாடும் பொழுது யார் பிறக்கிறான்? பக்தன் என்பவன் பிறக்கின்றான்.
அல்லது பக்தை என்பவள் பிறக்கின்றாள். சரி, பக்திக்கு ஜெண்டர் இருக்கா? பக்திக்கு ஜெண்டர் இருக்கா? பக்தினா என்ன? பக்தி என்ற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு தமிழில் பத்தின்னு சொல்லுவாங்க. பத்தராய் பிறந்தோம் அப்படின்னு பாடுவாங்க பெரியவங்கெல்லாம். பக்தி அப்படின்னு சம்ஸ்கிருத வார்த்தை, தமிழில் பக்தி அப்படின்னு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம். அன்புக்கு உருவம் இருக்கா? அன்புக்கு எங்கே உருவம் இருக்குது? அன்பு என்பது என்ன? ஒரு மன கண்ணோட்டம் இல்லையா? உணர்வு. உணர்வுக்கு எங்கே உருவம் இருக்குது? நம்ம விடுகின்ற மூச்சுக்கே உருவம் இருக்குதா சொல்லுங்க? ஆண்கள் விடுகின்ற மூச்சு, பெண்கள் விடுகின்ற மூச்சுன்னு எதாவது இருக்கா? பிராணமயம் கோஷத்துக்கே நமக்கு ஜெண்டர் போயிடுது. வெறும் சரீரத்துக்கு மட்டும்தான் ஜெண்டர். ஆண் பால் பெண் பால்னு சொல்கிறோமே, அது வெறும் சரீரத்துக்கு தான். சரீரத்துக்கு கொஞ்சம் உள்ளே போனால் பிராணமய கோஷம், பிராணன். பிராணனுக்கே எந்த ஒரு ஜெண்டரும் இல்லை. ஆண் பால் பெண் பால் இல்லை. அதுக்கு அடுத்து வர்றது தான் மனோமய கோஷம், உணர்வுகள். உயிரோடு இருந்தால் தானே உணர்வு வருது. சிலர் உயிரோடு இருக்கிறாங்க ஆனால் உணர்வு இல்லை. யார்? கோமாவில் இருக்கிற பேஷண்ட்டு. அவருக்கு உயிர் இருக்குது ஆனால் உணர்வு இல்லை. அது நிலையில் வருகின்றது தான் உணர்வு. அந்த உணர்வு அதுக்கு எங்கே இருக்குன்றது ஆண் பால் பெண் பால். அப்போ பக்தன் பிறக்கின்றான். பக்தன் பிறக்கும் பொழுது பக்தனுக்குள்ள ஒரு கேள்வி வரும். உறவாடுகின்ற நான் யார், உறவு கொள்ளுகின்ற இறைவன் யார் என்ற கேள்வி வரும். இந்த கேள்வி வந்த உடனே இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்காக பகவான் என்ன பண்ணுறாரு? ஒரு குருநாதரையோ ஒரு சாதுவையோ நம்முடைய வாழ்க்கையில் அனுப்புகின்றார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம். அவர் வந்து சொல்லுவார், நல்ல கேள்வி கேட்டிருக்க, உறவு கொள்ளுகின்ற இறைவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கின்ற இல்லை, நல்ல கேள்வி அது. அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, அங்குங்கெனாதபடி எங்கும் நிறைந்த பரம்பொருள் அப்படின்னு ஒரு பதில் சொல்லுவார். எதா புரியுமா நமக்கு? அங்கேயும் இங்கேயும் இருக்க மாட்டார், எல்லா இடத்துலையும் இருப்பார். போய் பகவான் இடத்துல உறவாடு, கோயிலுக்கு போயிட்டு வான்னு சொன்னால் நம்ம கேள்வி என்ன வரும்? ஏங்க எங்கேயும் இருக்கிறாருன்றீங்க, அதுக்கு எது கோயிலுக்கு போக சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். முரண்பாடாக இருக்குது இல்லையா? அப்போ இந்த முரண்பாடான கேள்விகளெல்லாம் கேட்க கேட்க குருநாதர் நமக்கு பதில் அளித்து கொண்டே இருக்கின்றார். கடைசியாக என்ன வரும்? இறைவன் என்பவர் சேத்தன வஸ்து. இறைவன் என்பவர் சேத்தன வஸ்து. சேத்தனம்னா என்ன? தான் இருப்பதை தானே உணர்கின்ற. இப்போ இந்த மைக் இருக்குதுன்னா, இந்த மைக் இருக்கிறது மைக்குக்கு தெரியுமா? நான் மைக்குன்னு சொல்லுமா? சரி, மலை இருக்கிறது மலைக்கு தெரியுமா? கடல் இருக்கிறது கடலுக்கு தெரியுமா? அப்போ மைக் இருக்கிறத தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு சேத்தனத்துவம் தேவை. ஆனால் நான் இருக்கிறது எனக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ தன்னைத்தானே உணர்கின்ற நிலையில் எது இருக்கின்றதோ அந்த நிலைதான் இறைவன் அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்த நிலை வருகின்றது. அந்த பெரிய பேரொளியிலிருந்து வந்த சிறு ஒளிதான் நீ. அவர் பரமாத்மா, நீ ஜீவாத்மா. ரெண்டுத்துலேயும் ஆத்மான்ற வார்த்தை இருக்குது. ஆத்மானா என்ன? ஆப்னோதி சர்வம், எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கின்ற வஸ்து. அவர் பரமாத்மா, நான் ஜீவாத்மான்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ என்ன வருது அப்படின்னா, தஸ்மாத் துவம் அசி. தஸ்மாத் அப்படின்னா அவரிடம் இருந்து வந்தவன் நீ. அதாவது சூரியனிடமிருந்து வந்த சூரிய ஒளி இருக்கின்றது அல்லவா? சூரிய ஒளி எங்கிருந்து வருது? சூரிய கிரணத்திலிருந்து வருகின்றது. அப்போது அந்த சூரியனுக்கும் உனக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கின்றது. இதுக்கு முன்னாடி அவர் வேற, நான் வேற. இப்போ அவரிடத்திலிருந்து வந்தவன் நான். ஸோ தஸ்யத்துவம் அசி முதல் நிலை. அடுத்த நிலை தஸ்மாத்வம் அசி. அப்போ உடனே கேள்வி வரும்,
நான் ஏன் வந்தேன் அவர்கிட்ட இருந்து? அடுத்த கேள்வி. இல்லை, அவர் ஒளிர்கின்றார், அந்த ஒளியிலிருந்து நீ வந்தாய், ஏன் வந்த அதை சொல்லுங்கோ அப்படின்னா குருநாதர் சொல்றார், எங்கே வந்தேன்னு கேட்பார். வந்தா மாதிரி இப்போது கண்ணாடியில் சூரிய பிரதிபிம்பம் இருக்குதுன்னு வச்சிங்களேன். இந்த கண்ணாடியில் இருக்கிற சூரிய பிரதிபிம்பம் கேட்குது, நான் ஏன் இங்கே கண்ணாடிக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னால் சூரியன் என்ன சொல்லும்? எங்கே வந்தா மாதிரி தெரியுது. இப்போ சூரிய பிரதிபிம்பம் இருக்கின்றது இல்லையா, கண்ணாடியில் இருக்கின்ற பிரதிபிம்பம் கண்ணாடியோட உறவு வைத்து கொண்டு நான் இந்த கண்ணாடியை சேர்ந்தவன் சொல்கிறது முட்டாள்தனமா புத்திசாலித்தனமா? முட்டாள்தனம். அதை தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இந்த கண்ணாடி இருக்குது இல்லையா, ஜடவஸ்து, அதுதான் இந்த சரீரம். இந்த சரீரத்தில் நம்ம பிரதிபலிக்கின்றோம், அவ்வளோதான். எப்படி? இந்த சரீரத்தில் தஸ்மாத் ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூதா ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னிஹி அக்னேராபஹ அத்யப் பிருத்திவி பிருத்திவ்யாம் ஓஷதீப்யஹ ஓஷதீப்யோன்னம் அன்னாத் புருஷः. புருஷः மீன்ஸ், புருஷः என்றால் பூரயதி சர்வம், எல்லா இடங்களிலும் இருக்கின்றவர். ஆனால் இந்த அன்னமயத்தோடு உட்கார்ந்திருக்கின்றார். அதனால தான் இந்த உடம்பு எல்லாருக்கும் சாப்பாடாகுது. இந்த உடம்பு சும்மா விட்டுட்டாங்கன்னு வச்சிங்களேன், மற்ற எல்லா உயிரினுடைய உடம்பும் எப்படி ஆகுது? இன்னொரு உயிருக்கு சாப்பாடு ஆகுது இல்லையா? நம்ம மனித உடம்பு இன்னொரு உயிருக்கு சாப்பாடு ஆகுது, ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியறதில்லை இல்லையா? புதைச்ச உடனே என்ன ஆகுது? புழு பூச்சிக்கு சாப்பாடு ஆகிடுது, இல்லை எரிச்சிட்டாங்கன்னா அக்னிக்கு இரையாகி விடுகின்றது. அப்போ இந்த உடம்போடு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. முதல் நிலையில் எப்படி இருந்தது? இந்த உடம்பில் நான் இருக்கின்றேன். இரண்டாவது நிலையில் இந்த உடம்பில் நான் பிரதிபலிக்கின்றேன். இருப்பதாக பிரதிபிம்பம்னா என்ன அர்த்தம்? இருப்பதாக தோன்றுகின்றது. இப்போ நீங்கள் போய் உங்கள் கண்ணாடி முன்னாடி நின்னீங்கன்னா உங்கள் கண்ணு அதில் தெரியுதா இல்லையா? கண்ணு தெரியுதா? கண்ணாடி முன்னாடி நின்னீங்கன்னா கண்ணு தெரியுது. இந்த கண்ணு அங்கே இருக்குதா இல்லையா? இருக்கு, ஆனால் இல்லை. இருக்கு, ஆனால் இல்லை. ஏன்னா நீங்கள் தான் கரெக்ட் பண்ணுறீங்களே. அதை பார்த்துட்டு இங்கே மை வைக்கிறீங்க, அதை அங்கே பார்த்துட்டு தான் இங்கே மை வைக்கிறீங்க. கண்ணை பார்த்து மை வைக்கிறீங்களா? இல்லையே. அப்போது இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் உண்மையில் இல்லை. அதே மாதிரி இந்த சரீரத்துலேயும் பிரதிபிம்பம் தனியாக ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் உண்மையில் அகண்டமாக நாம் இருக்கின்றோம். இந்த நிலை வந்த பொழுது அடுத்த கேள்வி வரும், இந்த சரீரம் நான் இல்லைன்னும் பொழுது எனக்கு அவருக்கு என்ன வித்தியாசம்னு கேள்வி வரும். அதை தான் நான் சொன்னேன்னு உபனிஷத் சொல்லுது. என்ன சொல்லிச்சு? முதல்ல எந்த வஸ்து அகண்ட வஸ்து இந்த உலகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு காரணமாக இருந்ததோ ஜென்மாத்யஸ்ய யதஹா அப்படின்னு சொல்கிறார் வியாசாச்சாரியார் பிரம்மசூத்திரத்தில். எந்த வஸ்துவிலிருந்து இந்த சிருஷ்டி உற்பத்தி ஆனதோ அந்த வஸ்து நீ அப்படின்னு சொல்லும்போது நம்மளால் ஏற்றுக்க முடியல. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இறைவனிடத்தில் உறவாடும் பொழுது குருனுடைய அனுகிரகத்தினால கடைசியாக நாமே ஒரு கேள்வி கேட்டுடுறோம், எனக்கும் இறைவனுக்கும் நடுவில் என்ன வித்தியாசமே இல்லையே. நான் இந்த உடம்போடு என்னை இணைத்து கொள்ளும் பொழுது தான் நான் சிறியவனாக இருக்க முடியுமே தவிர இந்த உடம்பை விட்டு நான் என்னை பிரித்து கொண்டால் எனக்கும் இறைவனுக்கும் வித்தியாசம் இல்லையேன்னு கேள்வி கேட்கும் பொழுது குருநாதரே சொல்கிறார், அதான்ப்பா உண்மை. சரி, அடுத்த கேள்வி, எப்படி பிரிக்கிறது? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் யார் கூட வாழ்ந்துட்டுருக்குறோம்? நம்ம தூங்குற வரைக்கும் யார் கூட வாழ்ந்துட்டுருக்குறோம் சொல்லுங்களேன். அம்மாங்கெல்லாம் என்ன சொல்லுங்க, அந்த பழா போன மனுஷன் கூட வாழ்ந்துங்கிறேன் சுவாமிஜி அப்படின்னுவீங்க. ஐயாங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, என்ன பண்ணுறது சண்டைக்காரி கூட வாழ்ந்துங்கிறேன் சுவாமிஜி அப்படின்ட்டு. ஆனால் உண்மையாலுமே யார் கூட வாழ்ந்துட்டுருக்குறோம்? நம்ம சரீரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சரீரத்தோடு வாழ்கின்ற வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டால் இந்த உண்மை நம்முடைய மனதிற்கே உண்மையாக புலப்படும். அது வரைக்கும் அடுத்தவங்க சொன்ன கருத்து அது.
உபநிடதங்களில் சொல்லப்பட்ட கருத்து, குருநாதருடைய கருத்து, என்னுடைய கருத்து என்ன? நான் உடல். அப்போது இந்த நிலை தான், இந்த நிலையிலிருந்து கடைசி நான் உடல் அல்ல என்ற நிலைக்கு போவது தான் ஆன்மீக வாழ்க்கையினுடைய பயணம். இது ஒரே நாள்லெல்லாம் நடக்காது, ஒரு ஜென்மத்தில் கூட நடக்காதுன்னு சொல்கிறாரு பகவான் கிருஷ்ணர். பகுநாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யன் வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த உடல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கே நமக்கு ஏறக்குறைய 10-12 மணி நேரம் ஆகிடும். 6-7 மணி நேரம் தூங்கி ஆகணும், உடம்புனுடைய தேவை. இல்லைன்னா நின்றுட்டே தூங்குவோம், பஸ்ஸில் நின்றுட்டு தூங்குவோம், உக்காந்துட்டு தூங்குவோம். 7 மணி நேரம் தூக்க கொடுக்கலன்னா அதில் போய்டுதா. அப்புறம் எக்ஸசைஸு, வாக்கிங்கு, சாப்பாடு 1.5 மணி நேரம் அவுட்டு. அதுக்கப்புறம் சாப்பிட்ட பிறகு சாப்பாடி பின்னாடி அது ஒரு 1 மணி நேரம். இப்படி கணக்கு போட்டிங்கன்னா 12 மணி நேரம் அவுட்டு. இதுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்கின்ற உங்களுக்கெல்லாம் என்ன, மற்ற உடம்பையும் பார்த்து ஆகணும், அவங்க வாயிலையும் சாப்பாடு போட்டாகணும், அதுக்கு உண்டானதை தேடி கண்டுபிடிக்கணும். அதுலேயே போயிடுது நேரம். அந்த நேரங்களில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஞ்சம் நேரம் நம்முடைய மனதை இறைவனிடத்தில் ஒருமுகப்படுத்தும் பொழுது, இறைவனுடைய அனுகிரகத்தினால சாதுக்கள் மூலமாகவும் சாஸ்திரத்தின் மூலமாக நமக்கு சொல்லப்படுகின்ற உபநிடதனுடைய உண்மை என்ன அப்படின்னா, நாம் உண்மையில் இந்த உடல் அல்ல, நாம் மனம் அல்ல. இதை எப்படி உணர்வது என்பதை சொல்லி காட்டுவது தான் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய சாதனை வாழ்க்கை. அற்புதமாக அழகாக அவர் என்ன பண்ணுறாரு, ஆரம்பிக்கும் பொழுது அம்மாவை தான் கேள்வி கேட்குறாரு. நான் உடம்பா நான் ஆத்மாவான்னு தன்னை கேட்கல. அவர் எப்படி ஆரம்பித்தார், நீ உடம்பா ஆத்மாவான்னு கேட்டார். நீ மண்ணால் செய்யப்பட்டவளா அல்லது சைத்தன்யத்தால் செய்யப்பட்டவளான்னு கேட்டார். அம்மா என்ன பண்ணிட்டா, நான் சைத்தன்யன்டா அப்படின்னு காமிச்சா. எதுக்கு, குரு மகாராஜுக்கு நான் சைத்தன்யன்னு காமிச்சா. அதுக்கே 4 வருஷம், அதுக்கே 4 வருஷத்துக்கு மேலே போயிடுச்சு. அது கூட எப்போ காமிச்சா, இனிமேல் எனக்கு இந்த உடம்புக்கு சம்மந்தம் இல்லை, நான் என் தலையை வெட்டிக்க போகிறேன்னு சொல்லி அவள் கையில் இருந்த வாழை எடுத்த உடனே டே இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது, நிறைய ட்ராமா இருக்குது, அதெல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது, இப்போ ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டியே, ட்ராமான்றதை நீயே மறந்துட்டியேன்னு சொல்லி அம்மா என்ன பண்ணுறா, உனக்கு எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை, நான் சைத்தன்யம்னு காண்பிக்கும். அப்போது நான் யார் என்ற கேள்வி அவருக்கு இருந்ததா? அவர் சொல்கிறாரு, அந்த சைத்தன்யத்தில் நான் கரைந்து விட்டேன்னு சொல்கிறார். நான் என்ற உணர்வு அந்த சைத்தன்யத்தில் கரைந்து விட்டது. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகிடுது, தரிசனம் போயிடுத்து. போன உடனே திருப்பி அழ ஆரம்பிக்கிறார், போயிட்டியம்மா போயிட்டியம்மா போயிட்டியம்மா. அப்புறம் இன்னொரு சாதனை. இப்படி ஒரு பண்ணி கடைசியாக அவருடைய வாழ்க்கையில் ஒருத்தர் வரார். யார், தோத்தாபுரி மகாராஜ்னு ஒருத்தர் வரார். அவர் வந்தப்போ பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டார், ஆஹா விவேக வைராகியம் சம்பன்னனாக இருக்கிறானே, இவனுக்கு நம்முடைய வித்தியை சொல்லி கொடுப்போம் அப்படின்னு கேட்குறாரு. இந்த வித்தியை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் விருப்பப்படுறீங்களோ இல்லையோ, முதல் குவாலிஃபிகேஷன்னா தெரியுங்களா, சன்னியாசி ஆகணும். ஆட போங்க சாமிஜி, சரி வெளியில் சன்னியாசி ஆகலனாலும் பரவாயில்ல, உள்ளுக்குள்ளே சன்னியாசி ஆகுங்க. சன்னியாசம் எடுத்துக்கிறியான்னு கேட்குறார். உடனே இவர் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறாரு, எங்கள் அம்மாவை கேட்டு சொல்கிறேன்னு. யாராவது அம்மாவை கேட்ட சன்னியாசம் கொடுப்பாங்களா? இவருக்கு ஆச்சரியன்னா, இது பார்க்கும்போது நல்ல பிரசன்னமாக இருக்கிறான், வைராக்கியத்தோடு இருக்கிறான், திடீர்னு பார்த்தா எங்கள் அம்மாவை இழுக்கிறான், அவங்க அம்மாவை இழுக்கிறான் இந்த கதையில். அவங்க அம்மா வந்தால் விடுவாங்களா என்ன? எந்த அம்மாவாவது உள்ள சன்னியாசம் எடுத்துன்னு விடுமா என்ன? எங்கள் அம்மாவை கேட்டு வரேன்னு அவர் போகிற டைரக்ஷன் பார்த்த உடனே, ஓஹோ கோயில் இருக்கிற காளியை தான் இவன் அம்மான்னு சொல்கிறானா, சரி நோ ப்ராப்ளம். ஏன்னா காளி சொல்லி தான் இவரே வந்திருக்கிறார். உடனே அம்மா சொல்கிறா, நான் சொல்லி தான்டா வந்திருக்கிறான், அவன் போய் சந்நியாசம் எடுத்துக்கோ, அவன் காட்டுகின்ற உண்மையை திருஷ்யம் செய், பார், அவன் காட்டுகின்ற உண்மையை பார். இந்த தோத்தாபுரி மகாராஜ் என்ன உண்மையை காண்பிச்சார் அப்படின்னா, இந்த கடைசி உண்மை சொன்ன இல்லையா, 3வது நிலையில் இருக்கின்ற தத்துவமசி நீதான் அது அப்படின்ற ஒன்று. அதுக்கப்புறம் தான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் அழுகையே இருக்காது. அதுக்கப்புறம் அழுதார். யாருக்காக அழுதாருன்னா, இதை வாங்கிட்டு போகிறதுக்கு யாரும் இல்லையேன்னு அழுதார். ஏன்னா வாங்கினவங்க திருப்பி கொடுத்துட்டு தான் போகணும். அதுக்கு தான் அவர் வந்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லா உள்ளங்களுக்கும் இதை கொடுக்கணுன்றதுக்காக தான் வந்திருக்கிறார்.
வந்த காரியம் முடிஞ்சு போச்சு, ஆனால் வாங்கிறதுக்கு ஆள் இல்லையேன்னு, எங்கே குழந்தைங்களே எங்கே இருக்கிறீங்கன்னு அப்போ அழுதார். அதுதான் நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். நம்ம காதில் இது படுதில்லை. இந்நேரம் சவுதி அரேபியாவில் இருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு படுமா? யோசனை பண்ணி பாருங்கள். எங்கே பார்த்தாலும் பாம்பு வெடிக்குது, எங்கே பார்த்தாலும் பெட்ரோல் இல்லை, இருட்டடிப்பு, கரண்ட் இல்லைன்னு. இந்தியாவில் மட்டும் பாருங்கள், அழகாக எத்தனை ஃபேன் ஓடுது பாருங்கள். ஒன்றும் இல்லாமல் அழகாக வச்சுருக்காரு, நல்ல பாதுகாப்போடு. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி உயர்ந்த சிந்தனைகளை சிந்திக்க வேண்டும் என்றாலே சில தேவையான அடிப்படை தேவைகள்லாம் பூர்த்தி செஞ்சிருந்தால் தான் இந்த சிந்தனையே வரும். இதே மாதிரி நான் 3 மணி வரைக்கும் பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பசிக்குது சாமி, அடிப்படை தேவையே நீங்கள் இன்னும் ஃபில் பண்ணாமல் இருக்கிறீங்களேன்னு. இப்போ தான் டீ கொடுத்தாங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் நேரத்துக்கு. முதல்ல டிஃபன் கொடுத்துருப்பாங்க, இல்லை டிஃபன் சாப்பிட்டு வந்திருப்பீங்க. அப்போ அடிப்படை தேவைகள்லாம் பூர்த்தி செஞ்சால் தான் இந்த எண்ணங்களே வரும். அந்த பூர்த்தி செய்வதற்கு என்னுடைய அனுகிரகம் நமக்கு முழுமையாக இருக்க வேண்டும். அப்போ அந்த அனுகிரகத்தை பயன்படுத்தி இந்த ஜென்மாவிலேயே இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதற்காக உபநிடதங்கள் சொல்லுகின்ற வழியில் டெம்பரரியாக சில விஷயங்களை சொல்லிகிட்டே வருது. அதை கடைபிடித்து விட்டுடணும், கடைபிடித்து விடணும். முதல் விஷயம் என்னென்னா, தர்மம் சர, சத்தியம் வத, மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ அப்படின்னு ஒன்று சின்ன சின்னதாக சொல்லுது. இதெல்லாம் கடைபிடிச்சாதான் அந்த அறுதி உண்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அறுதி உண்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதை அழகாக ஸ்ரீராமகிருஷ்ண வாழ்க்கையில் பார்க்கலாம். நீங்கள் தன்னுடைய தாயாருக்கு எவ்வளோ அன்பாக சேவை செய்கிறார். அம்மாவுக்கு சாப்பாடு ஊட்டாமல் சாப்பிடவே மாட்டார். அந்த பாட்டி வைகுண்டத்திலேருந்து சங்கு ஊதுற சத்தம் கேட்டால் தான் சாப்பிடும். என்ன சங்கு அது? வைகுண்டத்திலேருந்து சங்கு ஊதணும், அப்போ தான் அந்த பாட்டியே சாப்பிடும். என்ன சங்கு? பக்கத்து காம்பவுண்டு, தட்சிணேஸ்வரம் டெம்பிள் இருக்குது இல்லையா, அந்த பக்கத்து காம்பவுண்டில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. அது 12 மணிக்கு ஒரு சங்கு ஊதும். அந்த சங்கு ஊதுனதை கேட்டால் தான் அந்த பாட்டி சாப்பிடும். ஞாயிற்றுக்கிழமைனா சங்கே ஊதாது, லீவு. அதனால் என்ன பண்ணுவார் ஸ்ரீராமகிருஷ்ணன்? ஹிருதயை கூப்பிட்டு, என்ன கருணை பாருங்கள், அம்மாவை சாப்பிட வைக்கணுன்றதுக்காக. ஹிருதயை சன்னியாசி தானே, நீ சாப்பிட்டா போ, செத்தா சாவுன்னு போகலாம் தானே. கல்யாணம் பண்ணவனே இதை தான் சொல்கிறான். கல்யாணம் பண்ணின்னு அப்பா அம்மாவை காப்பாற்ற வேண்டியவனே என்ன சொல்கிறான்? சாப்பிட்டா சாப்பிடு, செத்தா சாவுன்றான். ஆனால் அவருக்கு அப்படி இல்லை. ஏன்னா வேதத்தினுடைய வழியில் வர்றதுனால அவர் என்ன பண்ணுறார்? சன்னியாசியாக இருந்தாலும் நீ சாப்பிடுமான்னு சொல்லி அந்த அம்மாவை ஏமாத்துறதுக்காக ஹிருதயக்கிட்ட ஒரு சங்கை கொடுத்து அந்த பக்கமாக போய் ஊதுறான்னு சொல்லி, அது இப்போ கேட்டுச்சாம்னா காது வேறு கேட்காது பாட்டிக்கு. எப்படியோ மேனேஜ் பண்ணி அதை சாப்பிட வைப்பார். அடுத்தது, திருமணம் ஆன பிறகு சன்னியாசம் எடுத்ததுனால, இவர் சன்னியாசம் எடுத்தது தெரியாததுனால மனைவி வேற வந்துட்டாங்க. எங்கே வச்சுக்கிறது மனைவியை? ஆனால் தோத்தாபுரி மகாராஜ் முதல்ல சொல்லிட்டார், நான் உனக்கு கற்றுக் கொடுத்தது உனக்கு சத்தியமாக இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் இந்த சத்தியத்தை நீ மறக்க மாட்ட. அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்காக இதை பக்கத்தில் யாரை வேணாலும் சேர்த்துக்கவே தவிர எந்த சூழ்நிலையும் இந்த சத்தியத்தை நீ மறக்க மாட்டேன். நான் கற்றுக் கொடுத்தது அவ்வளோ பெரிய மிகப்பெரிய சத்தியம். அதனால் திருமணம் ஆனதுனால ஒன்றும் கவலைப்படாத அப்படின்றார். அந்த மனைவி இருக்கிறாங்கல்ல, அவங்க பிற்காலத்தில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை சொல்லி கொடுத்துருன்ட்டார். இந்த அம்மா வந்த உடனே அப்பாடா ஒரு டிசைபிள் கிடைச்சாங்க. ஏன்னா இவர் தான் மாடி மேலே போய் கத்திட்டுருக்கிறார், எங்கே இருக்கிறீங்க வாங்க வாங்க. யாரும் வரல. 25 வருஷம் கத்துறார். பகவானுக்காக அழுது 4 வருஷம், சிஷியர்களுக்காக அழுது 25 வருஷம். அவருடைய 21வது வயசுலேயே அம்பாளுடைய தரிசனம் கிடைச்சிடுச்சு அவருக்கு. ஆனால் 45வது 46வது வயசில் தான் சிஷ்யருங்களே வராங்க. கடைசி 4-5 வருடங்களில் தான் சிஷ்யருங்க இருக்கு. 50வது வயசில் உடம்பை விட்டுடுறார், வேலை முடிஞ்சு போச்சுன்னு. அதில் வந்த சிஷ்யர் அம்மா சாரதாம்மா, என்னை உலக வாழ்க்கைக்கு இழுப்பதற்காக வந்திருக்கின்றாயா என்னபொழுது அம்மா என்ன சொல்லிட்டாங்க? என்னை உடல் உணர்வோடு இழுக்கிறதுக்கு, மனைவினா உடல் உணர்வு தானே, நான் ஆண் நீ பெண்,
நான் கணவன், நீ மனைவி இருக்கு, அதை ஞாபகப்படுத்துறதுக்காக வந்தியா, உன் உறவை நிலைநாட்டுவதற்காக வந்தியா அப்படின்ற மாதிரி கேள்வியினுடைய அர்த்தம். அம்மா சொல்லிட்டாங்க, நான் எதுக்கு உங்களை இழுக்கணும், உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வந்திருக்கிறேன். அப்பா நல்லது, எனக்கு என்ன உதவி செய்யணும், குருநாதருக்கு என்ன உதவி, குருநாதர் சொல்லுகின்ற பாதையில் போகிறது தான் உதவி, குருநாதருக்கு சிஷியராகிறது தான் உதவி. உடனே குரு மகாராஜுக்கே ஒரு நம்பிக்கை வந்து விட்டது, இவள் நம்மை முதல் சிஷியாக மாற்றும். சிஷியர் ஆக்கும் பொழுது குரு மேலே இருப்பாரா, சிஷியர் கீழே இருப்பார், குரு மேலே இருப்பாரா கீழே இருப்பாரா? ஆனால் இந்த குரு உல்டா குரு. அந்த குருன்ற கர்வம் கூட எதை வைத்திருக்கின்றது, நான் ஒரு மனிதன்றதை வச்சு தானே இருக்கேன், அது கூட இல்லை அப்படின்னு சொல்லி சிஷியரை உட்கார வச்சு சாக்ஷாத் அம்பாளாக நமஸ்காரம் பண்ணி தன்னுடைய தவ பலன்களை எல்லாம் கொடுத்து, அம்மா நீ கொடுத்ததை இப்போ உனக்கே திருப்பி சொல்கிறேன். இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அம்மா அங்கே சொல்லி கொடுப்பாங்கல்ல, சொன்னது திருப்பி சொல்கிறா அப்படின்வாங்க. அவன் வளர்னானா படான்னு போட்டு, இப்படி இல்லை இப்படி சொல்லு அப்படின்வாங்கள்ல. அந்த மாதிரி நீ எனக்கு சொல்லி கொடுத்த இல்லையா, நான் உனக்கு திருப்பி சொல்லித்தரேன் பார். காளி உருவத்தில் வந்து தோத்தாபுரி மகாராஜ் உருவத்தில் வந்து சொல்லி கொடுத்ததே இப்போ சாரத உருவத்தில் வந்து கேட்கலான்னு பார்க்குறேன், நான் கரெக்டாக சொல்கிறேன்னான்னு பார்க்குறேன். அந்த பணிவு பார்த்தீங்களா, அதுதான் குரு மகாராஜ் வந்து நம்முடைய உள்ளத்தெல்லாம் கொள்ளை கொள்வதற்குடைய காரணம் என்னென்னா, சாக்ஷாத் ஈஸ்வரன், ஆனால் சாதாரண மனிதனை விட மிகவும் பணிவான மனிதனாக வாழ்க்கை நடந்திருக்குது. அதாவது பெரிய கோட்டீஸ்வரர் யார் கண்ணுக்கும் தெரியாமல் ஒரு சாதாரண எளிமையான வாழ்க்கை வாழறாரு அப்படின்னா எவ்வளோ பெரிய அற்புதம் அது. அந்த அற்புதம் தான் நம்முடைய உள்ளத்தை, இந்த எளிமைன்னு சொல்லுவாங்க, இந்த எளிமை தான் நம்முடைய உள்ளத்தை கொள்ளை கொள்ளுகின்றது. பெரியவங்களாக இருந்துட்டால் அவங்க பெரியவர், நமக்கு என்ன இருக்குது. ஓ பெரிய பணக்காரர் ஒருத்தர் வராருன்னு வச்சிங்களேன், அவர் டாம் டூம்னு வராருன்னா யார் மதிப்போம், எல்லாம் ஒதுங்கி நிற்போம். கரெக்டாக மதிக்கிற மாதிரி ஒரு பாவலா பண்ணுவோம், ஆனால் ஒதுங்கி நிற்போம். அதே பெரிய மனிதர் நம்முடைய நிலைக்கு வந்து நம்முடைய சுகதுக்கங்களை கேட்கிறாருன்னா அவர்கிட்ட அன்பு பிறக்குமா பிறக்காதா? அந்த மாதிரி இறைவன் மனித உருவத்தில் வந்து இந்த வேதாந்த பாதையை, உபநிடதனுடைய பாதையை சொல்லி காட்டுகின்றார். அழகாக சிஷ்யையாக சாரதா அன்னையை ஏற்றுக்கொண்டு அந்த அம்மாவுக்கும் பாருங்களேன் வந்தப்போ என்ன எண்ணத்தில் வராங்க, நானும் 2 குழந்தைங்களுக்கு தாயாக வேண்டும்னு வராங்க. அந்த அம்மானுடைய அம்மா இருக்குது இல்லையா, பாட்டி மாமியார், அந்த அம்மாவுக்கு என்ன, மாமியாருக்கு அந்த பைத்தியத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு என் பொண்ணுக்கு ஒரு புழுவும் இல்லை பூச்சியும் இல்லை, எப்படி வயிற்றில் புழுவும் இல்லை பூச்சி இல்லைன்னு அது வேற அலாய்க்குது, அல்லல் படுது. அப்போது குரு மகாராஜ் அதை கேட்டுட்டு சொல்கிறார், 1 2 வராது, நிறைய வரும், கோடிக்கணக்கில் வரும். இவ வந்து அம்மா அம்மான்னு குழந்தைங்க கேட்குறது கத்துறத கேட்டுட்டு தாங்க முடியாத மாதிரி ஆளை விடுங்கன்னு இவளே போகிறா பாருங்க. அத்தனை குழந்தை பிறக்கும். அந்த பாட்டி என்ன நினச்சின்னு, என்ன பார்க்குறதுக்கு மெலிசாக இருக்கிறான், ஆனால் பார்த்தா இத்தனை குழந்தை பிறக்கும்னு சொல்கிறானே, மருமகன் தானே. அவங்க எந்த மனநிலையில் இருக்கிறாங்க, இவர் எந்த மனநிலையில் இருக்கிறார், அவங்க சரீர மனநிலையில் இருக்கிறாங்க. இவர் நான் சரீரன்றதே இல்லை, எண்ணமே இல்லாமல் இருக்கிறார். அதனால் இவர் சொல்கிறார், கோடான கோடி குழந்தைங்க வரும், ஏதோ பைத்தியம் பேசுதுன்னு விட்டுட்டாங்க. உண்மையாச்சா இல்லையா? இன்னைக்கு தேதி வரைக்கும் எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்களுடைய உள்ளத்தில் அன்னை சாரதா தேவி அன்னையாக இருக்கின்றாள். பெற்றவளுக்கு கூட நம்ம நமஸ்காரம் பண்ணுறோமோ இல்லையோ, அவளுக்கு நமஸ்காரம் பண்ணுறோம்ல. பெற்றவகிட்ட கூட சண்டை போட்டுடுறோம். சாரதம்மாக்கிட்ட நீங்கள் எப்போயாவது சண்டை போட்டிருக்கீங்களா? சண்டை போடணுன்னு வந்தால் கூட பார்த்தோன்னே மனசு மாறிடும். ஏன் சொல்லுங்கள், உன் கஷ்டம்லாம் என் கஷ்டத்தை பார்க்கும்போது ஒன்றுமே இல்லைடி. உனக்காவது ஒரு வீடு இருக்குது, மிக்சி இருக்குது, கிரைண்டர் இருக்குது, ஃபேன் இருக்குது, சாத்திக்கிறதுக்கு கதவு இருக்குது, வீட்டை சாத்திக்கிறதுக்கு கதவு இருக்குதா இல்லையா நம்ம வீட்டிலலாம்? இது எதுவுமே இல்லை அம்மாவுக்கு, கதவே இல்லாத வீடு, காலை நீட்டினா இடம் பத்தாது தூங்குறதுக்கு. இதில் மாமியாரை வேற பார்த்துக்கணும், இதில் காய்கறி வாங்கின்னு வந்து தராத, மளிகை சாமான் வாங்கின்னு வந்து தராத ஹஸ்பண்டு. ஆனால் 20 பேருக்கு சோறு போடுன்னு கம்பல் பண்ணுவார். இவர் காய்கறி வாங்கி தர மாட்டார், மளிகை சாமான் வாங்கி தர மாட்டார். ஆனால் எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்து செய்யணும்? 20 பேர். இருக்கிற இடம் எது? சின்ன இடம், கால் நீட்டுறதுக்கு இடம் இல்லை. இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்மணியை உட்கார வச்சா டைவர்ஸ் பண்ணிவிடுவாங்க, இல்லை கொலை பண்ணிவிடுவாங்க.
மனுஷனா நீ அப்படின்னு சொல்லி. அப்போது நம்மளால் கற்பனையே செய்ய முடியாத அளவுக்கு துன்பங்கள், உடல் அளவில் துன்பங்களை அன்னையார் யோசனை பண்ணி பாருங்கள். காலையிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இயற்கை உபாதைகளை கூட தீர்த்து கொள்ள முடியாத நிலையில் ஒரு பெண்மணி 12 மணி நேரம் யாராவது கட்டுப்படுத்தி வைக்க முடியுமா இயற்கை உபாதையை? யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம ரூம்லேயே அட்டாச்சு பாத்ரூம்னு வச்சுக்கிறோம். எதுக்கு? அவ்வளோ தூரம் போகக்கூட முடியாது, அதனால் ரூம் திறந்தவுடனே. ஆனால் அங்கே அட்டாச்சும் இல்லை, பாத்ரூமே இல்லை. அப்போது நம்முடைய கஷ்டங்களை விட அதிகமான கஷ்டங்களை அன்னை அனுபவித்ததுனால அம்மா என்ன சொல்லுவா? சண்டை போட்டெல்லாம் பிரயோஜனம் இல்லை, திட்டி பிரயோஜனம் இல்லை, புலம்பி பிரயோஜனம் இல்லை. நீ வந்த வேலையை பாரு. என்ன வந்த வேலை? நான் உடம்பு இல்லைன்ற உண்மையை தெரிந்து கொள்ளுகின்ற வேலையை பார். இத்தனை பிரச்சனையிலையும் அவங்களுடைய சொந்தக்காரங்களாம் இருக்கிறாங்களே, இந்த நளினி, மாக்கு, ராது, இந்த மாதிரி ஆளுங்களை ஒருத்தர் நம்ம வீட்டில் இருந்தால் கூட முடிஞ்சு போச்சு. ஒன்று நம்ம மென்டலாக இருப்போம், இல்லைன்னா ஜெயிலுக்கு போயிட்டுருப்போம். அந்த மாதிரி கோபத்தை உருவாக்கக்கூடிய சொந்தக்காரர்கள். இந்த நிலையில் அம்மா ஆனந்தமாக வாழ்ந்து அமிர்த கடத்தை என் தலையில் வைத்ததாக உணர்ந்து வாழ்ந்தேன்றார். 25 வருஷம் குருமராஜ்கிட்ட வாழ்ந்த காலம் 25 வருஷம். அமிர்த கடத்தை என் தலையில் வைத்து கொண்டு வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது எல்லா பிரச்சனையும் இருந்தாலும் இந்த ஒரே ஒரு லட்சியம் மனதில் இருந்ததுனால அந்த பிரச்சனைக்குரிய வாழ்க்கை என்ன ஆகிடுது? மற்றவர்களுக்கு உதாரணமான வாழ்க்கையாக மாறிவிடுகின்றது. அப்போது நம்முடைய கடமைகளை செய்து கொண்டே நம்முடைய உறவுகளை நாம் கவனித்து கொண்டே மனதளவில் முதல்ல நம்ம துறவியாக வேண்டும். அதனால தான் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்வார், திருமண பந்தத்திற்கு பிறகு 2 குழந்தைகளுக்கு தாய் தந்தை ஆன பிறகு என்ன ஆகணும்? கணவன் மனைவியாக வாழக்கூடாதுன்னே சொல்கிறார். முதல்ல அந்த நிலை வரணும். கிரகஸ்த ஆசிரமத்தில் துறவு எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா சண்டை போட்டு இல்லை. நம்ம 2 பேரும் இனிமேல் ஆன்மீக சாதகர்களாக வாழ்வோன்னு ஆரம்பிக்கணும். அப்படி வாழ்ந்தவனுடைய வாழ்க்கை நமக்கு கண்ணுக்கு எதிரே இருக்குது. ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையும் சாரதா தேவியுடைய வாழ்க்கையும். ஒரே ஒரு தடவை கூட நீ வா சீ போன்னு சொன்னதே இல்லை. அவர் ஒரு தடவை லட்சுமின்னு நினச்சிட்டு வச்சுட்டு போ அப்படின்ட்டார். சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தது அன்னை சாரதா தேவி. ஆனால் குருமராஜ் என்ன நினச்சிட்டாரு? வந்தது லட்சுமி, அதாவது அண்ணன் பொண்ணு அப்படின்னு நினச்சிக்கின்னு வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி ஒருமையில், பொண்ணுன்றதுனால ஒருமையில் சொன்னார். திரும்பி பார்த்தா சாரதம்மா, ஐயோ சாரின்றார். பரவாயில்லைங்க, இப்படி ஒரு கணவன் கிடைச்சா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். கிடைக்கணுமே. அதுக்கு தான் அடுத்த ஜென்மத்தில் கணவனே வானான்னு பிரார்த்தனை பண்ணுங்கோ. புரியுதுலா? உங்களுக்கும் சொல்கிறேன், மனைவியே வானான், கர்ப்பவாசமே வானான்னு. கர்ப்பவாசம் வந்துட்டால் இதெல்லாம் வந்துடும். எப்படி? ஆசைப்படலாம் தானே, எதுக்கோ யாரோ ஆசைப்படுறாங்க. நம்ம இந்த விஷயத்துக்கு ஆசைப்படலாம் தானே. எனக்கு கர்ப்பவாசம் வேண்டாம் இறைவா, புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனதே வழுவாதிருக்க வேண்டும். உனக்காக என்னுடைய வாழ்க்கை இருக்கட்டும். வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தால் அவை பாட்டியாரை பகவான் சிவன் கேட்பார். அவை பாட்டியார் சிவனை தொழுத உடனே பாடல்கள்லாம் ஒன்றானவன் அப்படின்னு சொல்லி 1 2 3ன்னு பாடுவாங்கள்ல. அப்போது சிவன் கேட்பார், வரம் கேள் தாயே, எனக்கு என்ன வர வேண்டும்? பிறவாது இருக்க வேண்டும்னுவாங்க. பிறந்தால் அப்படின்னு உன்னை மறவாது இருக்க வேண்டும் அப்படி கேளுங்க. ஒரு ஆப்ஷன் வச்சு கேளுங்களேன். ஆனால் மனசு இதுக்கே பயப்படும். அதனால தான் ஆன்மீக சாதனை, ஆன்மீக வாழ்க்கை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச்சாக தான் போகும். எல்லாம் வெளியில் நடந்துகிட்டே இருக்கும். அடிக்கடி இந்த உலகம் சொல்லும், என்னை பிடித்து கொள்ளாதே, நான் போயிடுவேன், அனித்யம் அசுக்கம் லோகம், என்னை பிடித்து கொள்ளாதே. சாஸ்வதமாக எது இருக்கின்றதோ அதை பிடித்துக்கொள். நம்ம வாழ்க்கையில் சாஸ்வதமாக எது இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் முதல் நாள்லேருந்து கடைசி நாள் வரைக்கும் யார் இருக்கிறா சொல்லுங்க? யாராவது இருப்பாங்களா? ஒரு உருவத்தோடு யாராவது இருக்க முடியுமா?
சரி, வாழ்நாளெல்லாம் இருக்கிறாங்களோ இல்லையோ, 24 மணி நேரமும் ஒரு உருவத்தோடு நீங்கள் உறவாட முடியுமா? 24 ஹவர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். 24 ஹவர்ஸ் எவ்வளவு அன்புக்குரியவர்களாக இருந்தாலும் 18 மணி நேரம் உறவாட முடியும். பேசலாம், கொள்ளலாம், கொஞ்சிக்கலாம், சண்டை போடலாம், எப்படி வேணாலும். உறவாடுறதுனா எல்லாம் சேர்ந்தது தானே, எதை வேணாலும் பண்ணலாம். 18 மணி நேரம் தான். அப்புறமா குழந்தைகிட்ட அம்மா என்ன சொல்லுவா? டே தூக்கம் வருதுடா. எத்தனை மணி நேரம் அப்புறம்? 18 மணி நேரம். நான் பள்ளிக்கூடம், விழுப்புரம் மடத்தில் பள்ளிக்கூடம் 3 பள்ளிக்கூடம் நடத்துகிறோம். குழந்தைங்கிட்ட இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சேன். எல்லா பேரண்ட்ஸும் வந்துட்டாங்க. என்ன சொல்லி அனுப்பிச்சிங்க சாமி எங்கள் குழந்தைங்களுக்கு? நான் 24 மணி நேரம் என்னோட உறவாடுன்னு அடம் பிடிக்கிறான். ராத்திரி எல்லாம் எங்களை தூங்கவே உடல. தூங்குற 10 மணி ஆன பிறகு கூட தொணன்னு பேசிகிட்ருக்கிறான். கேட்டால் நீ தான் சேலஞ்சு பண்ணியாம்மா. முதல்ல எடுத்தோன்னே அம்மாங்க இல்லை என்ன பண்ணுவாங்க? 24 ஹவர்ஸ் தான், நோ ப்ராப்ளம் அப்படின்டுவாங்க. ஆனால் பண்ணும்பொழுது 18 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? வரும் தானே. அந்த நேரத்தில் என்ன சொல்லும் அம்மா? தொண்ணு போதுண்டா பேசுந்து தூங்கலாண்டா அப்படின்னு 24 ஹவர்ஸ் சொல்லியிருக்கிற சாமி சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க. இது உனக்கு டெஸ்ட்டு, நீ என்கிட்ட அன்பாக இருக்கிறியா இல்லையான்றதுக்கு அவன் மிரட்டுறான். பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. இந்த மாதிரி விபரீத பரீட்சையெல்லாம் வைக்காதீங்க சாமிஜி, எங்களுக்கும் தான் தெரியும். அதெல்லாம் மூடி மறைச்சி தானே குடும்பம் நடத்த முடியும். எப்படி? அப்போ நமக்கே தெரியுது எது? ஒரு உருவத்தோட 24 மணி நேரம் கூட உறவாட முடியாது. ஆனால் இறைவனோட உறவாடுவதற்கு எந்த தடையும் இருப்பதில்லை. எந்த நேரம் வேணாலும் அவரை நினைக்கலாம், கூப்பிடலாம். எவ்வளோ அன்பானவங்களாக இருந்தாலும் 12 மணி ராத்திரி கூப்பிட்டு பாருங்களேன். சும்மா பேசணும்னு தோணுச்சே, அதனால் ஃபோன் பண்ண. தரித்திரம், இதுதான் உனக்கு டைம் கிடைச்சிதா? என்ன சொல்லுவாங்க? அம்மாவுக்கு பையன் ஃபோன் பண்ணுறான்னு வச்சிங்களேன், பேசணும்னு தோணுச்சுமான்றான். என்ன சொல்லுவான் அம்மா? ஏண்டா பகலெல்லாம் சும்மா காத்தும் கிடங்குறேன், கூப்பிடுவேன்னு, இந்த ராத்திரியில் போய் வெயிடா ஃபோனை, நாளைக்கு ஃபோன் பண்ணுறான் அப்படின்வாங்க. அப்போ இந்த உடல் இருக்குது இல்லை, இந்த உடம்போடு அவ்வளோ பிடிமானத்தில் இருக்குது மனசு. ஒரு நாள் தூக்கம் கெடக்கூடாது. ஒரு நாள் ஒரு வேளை சாப்பாடு கம்மியாயிட்டாலும் என்ன சொல்லுது? இன்றைக்கி சிவராத்திரி, இன்றைக்கி சாப்பாடு இல்லைன்னு நேற்று ஒரு நாள் முன்னாடி சொல்லிட்டு போயிடுங்களேன். மறுநாள் நாளைக்கு சாப்பாடு இல்லைன்னு காலையில் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடும் பசி. ஏன் சொல்லுங்க? இந்திரியங்களுக்கு பயம், நீங்கள் வென்று விடுவீர்களோ அப்படின்னு பயம் அவங்களுக்கெல்லாம். அதனால் என்ன பண்ணுவாங்க? அப்படியே கபாக்குன்னு போய் நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்க? அடிமைப்படுத்தணுன்றதுக்காக முன்னாடியே அவங்க வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் என்ன முயற்சி பண்ணி பாருங்களேன். சிவராத்திரிக்கு முன்னாள், நாளைக்கு சிவராத்திரி, எத்தனை பேர் உபதேசம் இருக்கிறீங்க, உபவாசம் இருக்கிறீங்க? நிறைய பேர் இருப்பீங்க. ஆனால் அன்றைக்கி நல்லா பாருங்கள், முன்னாலே பசி வரும். பொதுவாக 12 மணி 11 மணி வரைக்கும் முழிச்சிருந்து டிவி பார்க்குறவங்க 10 மணிக்கே தூக்கம் வரும் அன்றைக்கி. ஏன்னா அன்றைக்கி டிவி பார்க்க முடியாது. பூஜையில் இருக்கும்பொழுது டங்குன்னு விழும், தலை கீழே விழும். ஏன் சொல்லுங்க? நம்மளை அடிமைப்படுத்தி வைத்து கொண்டிருக்கின்றது இந்த இந்திரியங்களும் மனமும். இதிலிருந்து வெளியே வருவது தான் ஆன்மீக வாழ்க்கை. வெளியே வந்தப்போ நமக்கு தெரிகின்ற உண்மை தான் நம்மை பற்றிய உண்மை. அந்த உண்மை தான் உபநிடதங்களில் சொல்லப்பட்ட உண்மை. என்ன உண்மை அப்படின்னா, ஸ்ருண்வந்து விஸ்வே அமிர்தஸ்ய புத்ரா. நீங்கள் உடலல்ல, மனமல்ல, இந்திரியங்கள் அல்ல, நீங்கள் அழியாத இறைவனின் குழந்தைகள். இந்த நிலையிலிருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய உடல் தேவைகளையும் மன தேவைகளையும் குறைத்து கொண்டு, உடம்பு தேவைகளோடு குறைச்சிடலாம். அந்த மனசு தேவை குறைக்கிறது இருக்குதே, ஏதோ கொஞ்சம் சொத்து இருந்தால் போதும் சுவாமின்னு, ஏதோ கொஞ்சம் சொத்துன்றான். என்னடான்னா, ஒரு 4 மாடி வீடு இருந்துட்டால் போதும் சாமிஜி. இது ஏதோ கொஞ்சம். அப்போ மனிதனுடைய தேவைக்கு அளவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அதை லகான் போட்டு இழுக்கணும்னு சொல்லுவாங்க. கடிவாளம் போட்டு அதை இழுத்து இரண்டு திருவடியில் செய்யும்பொழுது, வைக்கும் பொழுது இறைவன் என்ன பண்ணுறான்? அதை எடுத்து அதை கரெக்டாக நமக்கு கைடன்ஸ் எல்லாம் கொடுக்குறான். அந்த கைடன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அடிக்கடி கிடைக்குது. நீங்கள்லாம் பாக்கியசாலிங்க. ஏன்னா சேலத்தில் மடம் வந்து 100 வருடங்களுக்கு ஆகிடுச்சு. அதனால் பரம்பரையாக ஏதோ ஒரு மடம் இருக்குது, சுவாமிங்க இருக்கிறாங்க. ஆனால் இந்த மடத்தில் மகான்கள்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க. சோமானந்த சுவாமிஜி,
ராஜேஸ்வரானந்த சுவாமிஜின்னு ஒருத்தர் இருந்தாங்க, ஈஸ்வர் மகாராஜன்னு சொல்லி. நான் ஊட்டி மடத்தில் சேர்ந்தப்போ அவங்க அங்கே இருந்தாங்க. பெரிய மகான் அவர். கூடவே வாழ்ந்ததுனால எங்களுக்கு தெரியும். ஆன்மீக நிலையில் ரொம்ப முதிர்ந்த நிலையில் இருந்த ஒரு ஆத்மா அவர். அப்படி அந்த மாதிரி பெரியவங்கள்லாம் வாழ்ந்த இடம் இது. நீங்கள் அடிக்கடி மடத்துக்கு வரீங்க, குருமராஜோட உறவு கொள்ளுகின்றீர்கள். ஒரே பிரார்த்தனை தான் குருமராஜ்கிட்ட, என்ன? பிறவா வர வேண்டும், பிறந்தால் நான் பிறப்பற்றவன் என்ற ஞானத்தோடு வாழ்கின்ற அனுகிரகம் பண்ணும். இந்த ஞானம்தான் முக்கியம். உடம்பு வரட்டும் போட்டோம், அது வேறு விஷயம். கர்ம வினை பிரகாரம் உடம்பு வரட்டும். உன்னை மறவாது இருக்க வேண்டும்னா என்ன அர்த்தம்? நான் உடல் அல்ல என்பதை உணர்ந்து உன்னை மறவாது இருக்க வேண்டும். அந்த பிரார்த்தனை செய்வோம். இதனுடைய அனுகிரகம், அன்னை சாரதாவினுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஆன்மீக வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு முதிர்ச்சி அடையட்டும். ஜெயராம் கிருஷ்ணா.